ஹலோ மக்களே, இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நாகக்கன்னி அம்மன் திருக்கோயில். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரி எதுவுமே வெட்ட மாட்டாங்க. ஸோ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த கோயில் இருக்குது. இதை வந்து நாங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தோம். என்னோடய 2வது பையன் வந்து நல்லபடியாக பிறந்தானா அந்த சாமிக்கு வந்து புடவை எடுத்து போட்டு பொங்கலாக்கி பூஜை போடுறோம் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தோம். அந்த வேண்டுதல் வந்து எங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. அதனால் பொங்கல் வச்சு புடவை சாத்துறோம் சாமிக்கு. அந்த பூஜையை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. வெளியே வந்து போர்டில் நாகக்கன்னி அம்மன் திருக்கோயில்னு பேர் இருந்தாலும் இந்த கோயிலை வந்து எல்லாருமே புத்து கோயில்னு சொன்னால் மட்டும்தான் இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த கோயில் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. எவ்வளவோ கோயில் வந்து வெளியே இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே சில சாமிகள் வந்து சக்தி வாய்ந்த சாமிகள் எப்பயுமே இருக்கும். ஸோ அங்கே வேண்டுதல் வச்சு நிறையா பேருக்கு அது நடந்திருக்கும். அந்த மாதிரி எங்களுக்கும் இது நடந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த பூஜை வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் நாங்கள். இந்த கோயில் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேப்ப மரம் இருக்கும். அந்த வேப்ப மரத்துக்கு கீழேயே பார்த்திங்கனாலும் ஒரு சாமி இருக்குது. ஸோ நிறைய இடத்துல இது உள்ளார வந்து சாமிங்க இருக்குது. ஸோ இதை வேப்ப மரத்தையும் வந்து சாமியாக நினச்சி எல்லா கோயில்லையுமே வழிபடுறாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் வேப்ப மரத்துக்கும் புடவை சாத்தி அதுக்கும் பாருங்கள் நாங்கள் செஞ்சுட்டு வந்த பொங்கலை வந்து அந்த வேப்ப மரத்து மேலேயும் வைக்கிறாங்க. நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரான வர மெயின் சிலை வந்துட்டு இந்த சிலை தான். ஸோ இந்த கோயிலை வந்து நான் உங்களுக்கு சுற்றி கட்டுறேன். முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரிலாம் கிடையாது, வெறும் மண்ணு தர தான். கீழே போய் இறங்கி தான் வந்து சாமி கும்பிடணும். இப்போ திட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இவர் வந்து இப்போ வந்து தீபார்த்தனை காட்டுறாரு பாருங்கள். இது உள்ளே தான் வந்து பெரிய சைஸில் ஒரு புத்து இருந்துச்சு. ஸோ இப்போயும் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து சிமெண்ட்டு போட்டு சதுரமாக திட்டு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்த சைடும் ஓப்பனில் இருக்குது. ஸோ புத்து நாகர் சிலை எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே தான் இருக்குது. அதையும் காட்டுறேன். இது வந்து இப்போ வச்சது. ஸோ எல்லா சாமியும் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. விநாயகர்லேருந்து நாகர் சாமி எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். உண்மையாலுமே சொல்கிறேன், ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வங்க. அடுத்து நான் உங்களுக்கு புத்து கீழே இருக்க பழைய சிலைங்க எல்லாமே காட்டுறேன், வாங்க மக்களே. இது உள்ளே பாருங்கள். இதில் இருக்கிறது எல்லா நாகர் சிலையுமே பார்த்திங்கன்னா அப்போ பழைய காலத்தில் மண் தரையில் சொன்னிருந்தேன் இல்லையா, அப்போ இருந்தே இந்த சிலைங்கள்லாம் இருக்குது. மீதி இருக்க சிலைலாம் இப்போ வச்சது. என் பையன் போகிறான் பாருங்கள், இவனுக்காக வேண்டுதல் தான் இந்த வேண்டுதல். ஸோ தீபார்த்தனையும் காட்டிட்டாரு. ஸோ நல்லபடியாக எங்களோட வேண்டுதல் முடிஞ்சிருச்சு. கோயிலுக்கு பக்கத்தில் இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க, ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி சாமி கும்பிட்றோன்னு சொல்லி கூப்பிட்ருந்தோம். ஸோ அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் குழந்தைய வந்து சாமிக்கிட்ட வச்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தோம். அந்த ஐயர் பார்த்திங்கன்னா என்னோடய குழந்தைய வந்து சாமியோட மடியில் வச்சு கொடுத்துருந்தாரு. ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டில் நாங்கள் வேண்டுதல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தேங்காய் பழம் எல்லாமே எங்களுக்கு வச்சு கொடுத்தாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டோம். லாஸ்ட்டில் அவர் வந்து அபிஷேகம் பண்ண பால் வந்து எல்லாருக்குமே கொடுத்தாரு. அது கொஞ்சம் வாங்கி திருப்தியாக இருந்துச்சு மனசுக்கு. அதை வாங்கி குடிச்சிட்டு அடுத்து நாங்கள் கொண்டு வந்த சக்கரை பொங்கல் செஞ்சுட்டு வந்திருந்தோம். ஸோ அதை எல்லாமே வந்து பிளேட்டில் வச்சு அங்கேருந்து எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு ஒரு மன திருப்தியோடு எங்கள் வேண்டுதல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் மக்களே.